ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 1.14 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. -2 -1 0 1 2 மற்றும் எஃப்ங்கிற சார்பு எப்படி இருக்கும்னா ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி இருக்கும் என்ற சார்பானது f(x) = x² + x + 1 மேல் சார்பு எனில் பிஐ காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏங்கிற கணம் கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே நம்ம பார்த்து எழுதிப்போம். எஃப்ங்கிற சார்பு ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி இருக்குது. அடுத்து f(x) = x² + s + 1. இங்கே எக்ஸுங்கிற மதிப்புக்கு பதிலாக -2 -1 0 1 2 இந்த நம்பர் எல்லாமே போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். f(-2) = இங்கே வந்து x² இருக்குது, அப்புறம் -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, -2 + 1 ஈக்குவல் டு மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ்ன்னு ஆகும், 2 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு மாறும். -2 + 1 ஈக்குவல் டு 4 - 2 2ன்னு இருக்கும், +1 3ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து f(-1) இது x² இருக்குது, அப்புறம் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, அப்புறம் -1 இங்கே +1ன்னு இருக்குது, அப்படி எழுதிக்காச்சு. ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ்ன்னு மாறும், 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1ன்னு இருக்கும், இங்கே -1 + 1ன்னு இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், லாஸ்ட் வந்து 1ன்னு மட்டும் கிடைக்கும். அடுத்து f(0) இந்த நம்பர் எல்லாமே போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். f(0)ங்கிறது 0² + 0 + 1 ஈக்குவல் டு இந்த இது அப்படியே நம்ம போட போகிறோம். எக்ஸுங்கிற இடத்துல 0 போட்டு கண்டுபிடிச்சாலே இப்படி வந்துடும். 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான், +0 + 1 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கிடைக்கும். f(1) கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா 1² + 1 + 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1 +1 + 1ன்னு இருக்கும், கூட்டினோம்னா 3ன்னு கிடைக்கும். அடுத்து f(2) அது எப்படின்னா 2² + 2 + 1 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 +2 + 1ன்னு இருக்கும். 6 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6 +1 7. நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. எஃப்பின் வீச்சகம் b ஈக்குவல் டு என்னன்னா 3, அடுத்து 1 வந்து இன்னொட்டு எழுத தேவையில்லை, 3 7. நம்ம வந்து 3 வந்து 2 தடவை எழுத தேவையில்லை, நம்ம வந்து வரிசை அளிக்கிறோம் 1 3 7. இதுதான் லாஸ்ட் ஆன்சர்.